டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவினுடைய அதிபரா நேற்று பதவியேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய அடுத்த 4 வருட ஆட்சியினுடைய முதல் நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தான் ஆட்சிக்கு வந்த முதல் நாள்லே ரஷ்யா உக்ரைன் போரை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு இல்லையா. அவரால் இந்த உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வர்றாரு அப்படிங்கறதையும் பார்த்தரலாம். கூடவே ட்ரம்பினுடைய அடுத்த 4 வருட ஆட்சி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான தரமான சம்பவங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கழித்து மீண்டும் நேற்று அமெரிக்காவினுடைய அதிபரா பொறுப்பேற்று இருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் டொனால்டு ட்ரம்ப்பை பார்த்த விதமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய கேலிக்குள்ளான ஒரு நபர் அப்படின்னா ட்ரம்பா தான் இருந்திருக்க முடியும். எந்த செய்தி ஊடகங்களும் அவருடைய செய்திகளை வெளியிட மறுக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு எதிரான பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அவருடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாமே முடக்கப்படுது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னைக்கு வந்தோம் அப்படின்னா மீண்டும் எந்த அதிபர் பதவியிலிருந்து அவர் கேலிக்குள்ளாக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டாரோ அதே அதிபர் பதவியில மீண்டும் அமர்ந்திருக்கிறார். அதுவும் சாதாரணமா இல்லைங்க, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோட மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கா. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நபர் தங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கின மக்கள் இப்ப மறுபடியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் அதிபர் பதவியை அடைஞ்சதையும் முதல் நாள்லயே சில விஷயங்களை அமெரிக்காவுக்காக ரொம்ப அதிரடியா பண்ண போறன்ற ஒரு வாக்குறுதியை தேர்தல் பிரச்சாரத்துல மக்களுக்கு கொடுத்தார். அவருடைய இந்த வாக்குறுதிகள் தான் அடுத்த 4 வருட ட்ரம்பினுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுதுங்க. அந்த வகையில முதல்ல பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை ஒரே நாள்ல முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அப்படி ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு போரை ஒரே நாள்ல முடிக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். கண்டிப்பா சில மாதங்கள் ஆச்சும் ஆகும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ட்ரம்ப் ஒரு நாள்ல முடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு சில மாதங்கள்லயாச்சும் இந்த போரை முடிச்சிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நேரடி தொடர்பு அப்படிங்கறதே கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டாயிருச்சுங்க. இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் நேரடியா இப்ப எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது. எதா இருந்தாலும் இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் தான். இப்ப அமெரிக்காவுக்கு ரஷ்யா கிட்ட ஒண்ணு தேவை அப்படின்னா சைனா மூலமாகவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நாடுகள் மூலமாகவோ தான் அந்த மெசேஜ் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உளவுத்துறை வட்டாரங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே என்னதான் இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் இல்லைனாலும் அவங்க ஒரு கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உளவுத்துறை அதிகாரிகள் மூலமா இந்த தகவல் அப்படிங்கிற ரஷ்யாவும் அமெரிக்காவும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில சிக்கலை பெரிய அளவுக்கு அதிகரிச்சது அப்படின்னே சொல்லலாம். காரணம், நேரடியா பேச முடியல அப்படின்னாலே அங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடமில்லாமல் போயிரும் இல்லையா. ஆனா இப்ப அந்த நிலைமை மாறி இருக்குதுங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததன் மூலமா கடந்த பைடன் அரசாங்கத்தில் இருந்த முக்கியமான அபிஷியல்ஸ் எல்லாருமே இப்ப வெளியே போயிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா கூட கம்யூனிகேஷனை கட் பண்ணவங்க எல்லாரும் இப்ப வெளியே போயிட்டாங்க. இப்ப புதிய அரசாங்கம் வர்றதுனால இந்த அரசாங்கம் ரஷ்யா கூட பேசுறதுக்கு முயற்சிக்கலாம். அதே மாதிரி ரஷ்யா ஓகே, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே நம்ம கூட பேச மாட்டேன்னு போனாங்க, இது ட்ரம்ப் அரசாங்கம் தானே, நம்ம அவங்க கூட கம்யூனிகேஷனை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகளும் மீண்டும் பேசிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பேச்சுவார்த்தையில போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ஆனா இங்க தாங்க இன்னொரு பிரச்சனையுமே இருக்குது. அது என்னன்னா, ட்ரம்ப் நான் புட்டின் கூட டைரக்டா ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி ஆனா புட்டின் இந்த மீட்டிங்க்கு ஒத்துக்குவாரா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஏன்னா உக்ரைனை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி ரஷ்யா எப்படியாச்சும் குர்ஸ்க ரீகேப்சர் பண்ணிடணும் அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குர்ஸ்க்ல ஒரு பெரும் பகுதி அப்படிங்கறத ரஷ்யா ரீகேப்சரும் பண்ணிட்டாங்க. இன்னும் உக்ரைன் கிட்ட ரொம்ப ஒரு சின்ன ஏரியா அப்படிங்கறதா இருக்குது. அதையும் பிடிச்சிடணும், அமெரிக்கா கூட போய் பேசுறதுக்கு முன்னாடி அதையும் தங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிதான் ரஷ்யா நினைக்கும். அதனால இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான டைமை உருவாக்குறதுக்காக ரஷ்ய அரசாங்கம் புட்டினும் ட்ரம்பும் சந்திக்கணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. புட்டின் ட்ரம்பை சந்திக்கணும் அப்படின்னா
அமெரிக்க அரசாங்கம் உக்ரைனுக்கு கொடுக்கிற ஆயுத உதவிகள், முக்கியமா இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் பயன்படுத்தி உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்றாங்க இல்லையா, அந்த அட்டாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா தடுத்து நிறுத்தணும், எந்த நாடுகளுடைய வெப்பன்ஸையும் ரஷ்யாவுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத ரஷ்யா சைடுல இருந்து அமெரிக்காவுக்கு வைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நிறைவேற்றினீங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் பேசலாம், மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா தரப்புல இருந்து சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது ரஷ்யாவுக்கு ஒரு டைமையும் உருவாக்கும், அதே சமயம் உக்ரைனையும் இன்னொரு பக்கம் பெரிய அளவுக்கு வீக் ஆகிறதுக்கான சான்ஸும் உண்டு இல்லையா. ஈவன் குர்ஸ்க்ல இருந்து உக்ரைன் வெளியே போனாதான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்லியே கூட ரஷ்யா அமெரிக்கா கிட்ட ஒரு கண்டிஷன் அப்படிங்கறத வைக்கலாம். ஸோ அது என்ன நடக்கும், எந்த கண்டிஷனும் இல்லாம பேச்சுவார்த்தையை நடத்திடுவாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சு அதை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமா, இது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரேட் வார். ஸோ ட்ரம்ப் கடந்த முறை ஆட்சியில் இருக்கும் பொழுதே சைனா கூட ஒரு மிகப்பெரிய ட்ரேட் வார் அப்படிங்கிறதே நடத்தினா. அப்படி சீன பொருட்களுக்கு வரி விகிதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதே மாதிரியான ஒரு ட்ரேட் வார் இந்த ஆட்சியிலும் நடைபெறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லைங்க, கனடாவுக்கு எதிராகவும் நாங்கள் வந்து வரி அதிகரிப்போம் அப்படிங்கிறத ட்ரம்ப் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ இதனால இவர் இன்னும் ஆட்சிக்கே வரல, நேற்று தான் ஆட்சிக்கே வந்திருக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் ஆரம்பமாயிருச்சு. ஸோ கனடா அரசாங்கம் இந்த மாதிரி நீங்கள் வரி விதிச்சிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது, நாங்களும் அதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா கூட லைட்டாக ஒரு உரசலை ஏற்படுத்துகிற போக்கில் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது கனடாவுக்கும் சைனாவுக்கும் மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்குமே ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சில பொருட்களுக்கு எதிராக நான் வந்து வரி விதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்படி. ஸோ இந்திய அரசாங்கம் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரம்ப் கூட டீல் பண்ணணும். பொருளாதார விஷயங்கள்ல இந்தியாவுக்கும் சில ஆபத்துகள் உண்டு அப்படிங்கிறதுல மறுப்பதற்கே இடமில்லை. மூன்றாவதா பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ். அதாவது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள குடியேறினவங்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் ஆட்சிக்கு வந்ததையுமே முதல் நாள்லயே இந்த மாதிரி சட்டவிரோதமா குடியேறினவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்க வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிபோர்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்காது. அதாவது இந்த மாதிரி சட்டவிரோதமா குடியேற்றவங்கள மிகப்பெரிய அளவுக்கு நான் வந்து நாட்டை விட்டே வெளியேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கா. அப்படி ஸோ பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமா அமெரிக்காவோட பார்டர்ஸ்ல இப்ப தங்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படிங்கிறத ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய குடியுரிமையை ஒரு குழந்தை பெறணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த குழந்தை அந்த நாட்டில் பிறந்திருந்தாலே போதும். இப்போ வந்து இந்த சட்டவிரோதமா குடியேறினவங்களுக்கு அமெரிக்காவுக்குள்ள வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை அமெரிக்காவினுடைய குடியுரிமையை கேட்டு அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த சட்டத்தையும் வந்து ட்ரம்ப் கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி தான் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி அமெரிக்காவில் பிறந்தாலே அந்த குழந்தை அமெரிக்க குடியுரிமை கிடைச்சிடும் அப்படிங்கறத நான் வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அது மட்டும் இல்லைங்க, மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பார்டர் வால் அப்படிங்கறத கடந்த ஆட்சியிலேயே ட்ரம்ப் கட்ட ஆரம்பிச்சிருந்தார். ஆனா பைடன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததையுமே இந்த பார்டர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறது அப்படி நின்னு போச்சு. சோ இப்ப மீண்டும் அந்த பார்டர் வால் அப்படிங்கறத மறுபடியும் ட்ரம்ப் வந்து கட்ட போறதா சொல்லியிருக்கா. அப்படி ஸோ இந்த பார்டர் வால் மூலமா சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள வர்றவங்களை தடுத்து நிறுத்துறது தான் ட்ரம்பினுடைய நோக்கம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு படி மேல போய் கம்ப்ளீட்டாவே மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பார்டரை க்ளோஸ் பண்றதுக்கான முயற்சிகளையும் ட்ரம்பினுடைய கட்சி இப்ப சைலண்டா எடுத்துக்கிட்டு வர்றதா சொல்லப்படுது. ஸோ என்ன முயற்சிகள் நடந்துகிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பெரிய அளவுக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பார்டரை வந்து கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணாங்க. எல்லா நாடுகளுமே தங்களுடைய எல்லையை வந்து அடைச்சாங்க, மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் கொரோனாவை காரணம் காட்டி அந்த சமயத்தில் மெக்சிகோவுக்கு இடையிலான பார்டரை கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெக்சிகோவுக்குள்ள இருந்து யாரையுமே அமெரிக்காவுக்குள்ள அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ட்ரம்ப் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெக்சிகோ பார்டரை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம். ஆனா இப்ப போயிட்டு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா எதுக்கு க்ளோஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம், அந்த நோய் வந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை. ஆனால் இப்போ எதுக்காக க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் ஏதாச்சும் ஒரு நோய் மெக்சிகோவில் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதன் மூலமாக இந்த நோய் அமெரிக்காவுக்குள்ளே வராமல் தடுத்து நிறுத்துறதுக்காக நான் பார்டரை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெக்சிகோ பார்டரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழுவே மெக்சிகோவில் இருக்கிற எந்த நோயை வந்து நம்ம இதற்காக
தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது எப்படி போய் முடியும் அப்படிங்கறதே தெரியல. கண்டிப்பா மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு இன்னும் மோசமடைறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. ஒரு பக்கம் பார்டர் வால், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு நோயை காரணம் காட்டி கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றதுக்கான முயற்சிகள். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சட்டவிரோதமா அமெரிக்காவில் குடியேறி இருக்கிறவங்களை வெளியேற்றணும்னு சொல்லி முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள ஒன்னு அமெரிக்கா மெக்சிகோ பார்டர்ல வச்சிருக்கணும், இல்லைன்னா மெக்சிகோக்குள்ளேயே துரத்தி விடுறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி ட்ரம்ப் மெக்சிகோ அரசாங்கத்து கூட நீங்க இந்த அகதிகளை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட முயற்சி செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ விளையாட்டு போட்டிகள்ல பாத்தீங்கன்னா ஈவன் கடந்த வருடம் அந்த குத்துச்சண்டை போட்டியில ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியை வெடிச்சது. இத்தாலியை சேர்ந்த ஒரு குத்துச்சண்டை வீராங்கனைய ஒரே குத்துல ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் வீழ்த்தி இருந்தா அப்படி. ஸோ அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா வெடிச்சது. பார்க்கறதுக்கே ஆண் மாதிரி இருக்கிறார், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல இருந்து எல்லாமே ஆணுக்கு உண்டான தன்மை தான் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கள போய் ஒரு பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில பங்கேற்க அனுமதிச்சது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி உலகம் முழுக்க அதற்கு கண்டன குரல்கள் கூட எழுந்திருந்தது. அந்த வீழ்த்தப்பட்ட வீராங்கனை அழுத வீடியோஸ்ல இருந்து எல்லாமே சமூக வலைதளத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு இல்லையா. சோ அதைய ட்ரம்ப் கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருந்தா அப்படி. சோ அதற்கு எதிரான நடவடிக்கையும் ட்ரம்ப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் ட்ரம்பினுடைய ஆட்சியில நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்பினுடைய இந்த 4 வருட ஆட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் உலகத்துக்கும் அச்சுறுத்தலா இருக்குமா, இல்ல அப்படின்னா போர்கள் இல்லாத அமைதியான உலகத்தை அது ஏற்படுத்துமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.